நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜா குயிக் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பார்க்குங்க. கூகுள் ப்ரௌசரை ஆர் எனி ப்ரௌசர் எஸ்கியூஎல் சர்வர் 2022 டவுன்லோட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே டெவலப்பர் வெர்ஷன் எக்ஸ்பிரஸ் வெர்ஷன் இருக்கும். ஸோ டெவலப்பர் வெர்ஷன் வேணால் எக்ஸ்பிரஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து தான் நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு டவுன்லோட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸாக கான்ஃபிகர் பண்ணுறீங்களா இல்லை பேசிக்காக வந்து அவங்களே ஒரு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க, அதிலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷனே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேசிக் ஒன்று சூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் லைசன்ஸோட இதுவே. நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. சி ஃபோல்டர் மோஸ்ட்லி சூஸ் பண்ணணும் டிஃபால்ட்டாக. இல்லை உங்களுக்கு டி ஃபோல்டர் வேணும், உங்களுடைய டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆல்வேஸ் சி ஃபோல்டரே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இருக்கும்போது சில இஷ்யூஸ்லாம் வருது, மைனராக ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டிருக்கு. ஸோ அதனால் மெஜாரிட்டி ஒர்க் ஆகுது, சின்ன சின்ன ஒரு சில டைமில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதை அவாய்ட் பண்ணால் நீங்கள் பெட்டர் சி ஃபோல்டரில் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து அரௌண்ட் ஒரு 3 to 4 minutes ஆகும். பேஸ்டாக உங்களுடைய டிவைஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது வந்து டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ ஒரு 5 minutes மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து தான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். நீங்கள் வந்து கரண்ட்லாம் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட்னால் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர் தான் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு அசூர் என்விரான்மெண்ட் அல்லது ஒரு ஏதாவது க்ளவுட் சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க, டேட்டா மைக்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் தேவைப்படும். எஸ்கியூஎல் சர்வர் வந்து நம்ம டிவைஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்ட்டு எப்படி செக் பண்ணலாம்னா நீங்கள் இந்த கனெக்ட் நவுன்னு பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த கனெக்ட் நவை கொடுங்க. இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 row அஃபெக்டட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எஸ்கியூஎல் சர்வர் வந்து நம்ம டிவைஸில் வந்து கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போது நம்ம அனதர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த இன்ஸ்டால் SSMSன்னு இருக்கு பார்த்தீங்களா, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதுதான் வந்து யூஐ. இந்த எஸ்கியூஎல் சர்வர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் ரன் ஆகும், தேவையான அந்த சாஃப்ட்வேர்ஸை கொடுக்கும். இந்த எஸ்கியூஎல் SSMSன்றது இந்த டூல் வந்து என்ன பண்ணால் இது வந்து யூஐ, நம்ம கொரி ரைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஐ பேஸ்டு ஒரு டூல். ஓகே, இதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதனால நீங்கள் டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் கூகுள் ப்ரௌசர்லேயே டைப் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே இன்ஸ்டால் SSMSன்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பேஜ்லேயே ரீடைரக்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் SSMS பேக்கேஜ்னு இருக்குது பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.2.1 இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் நான் இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே லொக்கேஷன் அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிறது அந்த லொக்கேஷனை காமிக்கும். இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க 3 to 4 minutesல இப்போ வந்து பேக்கேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா யூஐ எப்படி இருக்குன்றத நான் வந்து ஷோ பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம டிவைஸில். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்ச் பாக்ஸ் SSMSன்னு போட்டிங்கன்னா
உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லேயே வரும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஓப்பன் ஆகுது SQL சர்வர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாகின் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சர்வர் டைப் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின். ஓகேங்களா. சர்வர் நேம் வந்து நம்மளுடைய டிவைஸ் தான், அதாவது உங்களுடைய லேப்டாப் தான் அது வந்து சர்வராக யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. அத்தன்டிகேஷன் வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷன். உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு இருக்குங்களா, அதுதான் வந்து அத்தன்டிகேஷன் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டு, அதாவது ப்ரொடக்ஷனோட அந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. பட் நமக்கு இப்போ வந்து டிசேபிள் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து இதை நம்ம ஓன் டிவைஸில் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் டைப் வந்து இனிஷியலாக மேண்டேட்டரியில் இருக்கும். ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கான அந்த செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் எந்த ஒரு டேட்டா பேஸும் இல்லை. இன்சைட் டேட்டா பேஸ் நமக்கு எந்த டேட்டா பேஸ் டீட்டெயில்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு டேட்டா பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ கொரின்னு இருக்கும். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ கொரின்றதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு கொரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நியூ டேப், கொரி டேப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து கொரியை டைப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா. கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் டெமோ அப்படின்ட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸிக்யூட் பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து டாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக F5 நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட்டை ப்ரெஸ் பண்ண உடனே கமாண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுடைய டேட்டாபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டேட்டாபேஸை வந்து ட்ரில் டவுன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விச்சா குயிக் டெமோன்ற வந்து நமக்கு டேட்டாபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ட்ரில் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்ன டேபிள் இருக்குது, வியூ இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து SQL சர்வரோட லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். We'll see in next video.